ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தை அடித்து நிமிர்த்த தொடங்கினார் ரணில். கூடிய விரைவில் முடிவுக்கு வரவுள்ள பொருளாதார நெருக்கடி. ரணிலால் ஏற்பட்ட மாற்றம், வெளிநாடுகளில் இருந்து கொட்டவுள்ள பணமழை. தொடரும் அச்ச நிலை, அதிகரிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு. பிரதமராக பதவியேற்றுள்ள ரணிலின் முதல் வேலை மக்களை 3 வேளையும் சாப்பிட வைப்பது, எரிபொருளை பெற்றுக் கொடுப்பது. புதிய பிரதமரின் கீழ் பொருட்களின் விலைகள் குறையும் சாத்தியம், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. புதிய அமைச்சரவையில் 20 அமைச்சர்கள். ஊரடங்கு உத்தரவு தொடர்பில் சற்று முன்னர் வெளியாகிய அறிவிப்பு. அரசாங்கத்தில் இருந்து விலகிய 10 கட்சிகளும் தொடர்ந்து சுயாதீன அணியாக செயற்பட தீர்மானம். மே 15 முதல் 16 வரை மதுபான சாலைகள் மூடப்படும். பிரதமர் செயலக ஊழியர்களுக்கு ரணில் விடுத்த உத்தரவு. தப்பிச் சென்ற கைதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். பிரதமராக பொறுப்பேற்ற ரணில், உயர்ந்தது இலங்கையின் ரூபாய் மதிப்பு. கோட்டா கோகமவில் மலர்ந்த காதல், திருமணத்தில் முடிந்தது ஓர் சுவாரஸ்ய தகவல். இந்திய உதவியால் இலங்கை வருகிறது 65,000 மெட்ரிக் டன் யூரியா. திருகோணமலை நகரத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இரட்டிப்பு. டீசல் அடங்கிய கப்பல் நாளை இலங்கை வருகிறது. ஐக்கிய அரபு ராச்சிய ஜனாதிபதி காலமானார். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவை தட்டுப்பாடுகளை துரிதமாக நீக்கி மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவது சம்பந்தமான யோசனைகளை பெற்று அவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சிறப்பு குழுவை நியமித்துள்ளார். இந்த குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன, கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கி பண்டார, பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன, உபதலைவர் அகிலவிராஜ் காரியவசம், தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதன் அடிப்படையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடுகளின்றி மக்களுக்கு வழங்குவதற்காக அவற்றுடன் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் பேசி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பு வஜிர அபிவர்த்தன மற்றும் பாலித ரங்கி பண்டார ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை தவிர மருந்து தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் பொறுப்பு ருவான் விஜயவர்தனவுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் பசளை நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொறுப்பு அகிலவிராஜ் காரியவசத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பொறுப்பு சாகல ரத்நாயக்குக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதிய பிரதமராக கடமைகளை பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் கீழ் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே ஆரம்பித்துள்ளார். அதற்கமைய சீனா, ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளின் ராஜதந்திர பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது கடனாக இன்றி இலங்கைக்கு வழங்கக்கூடிய உதவிகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ரணில் கடந்த 5 தடவைகளிலும் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் உலக நாடுகளுடன் கொண்டிருந்த தொடர்புகள் காரணமாக ஸ்ரீலங்காவின் கடனை அடைப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து உதவித்தொகைகள் கிடைக்க ஆரம்பித்துள்ளன. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக உபகாவல் பரிசோதகர் ஒருவர் உட்பட 6 அதிகாரிகளை நியமிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அமைச்சர்களின் பாதுகாப்பு பிரிவு இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக குறித்த நியமனங்களை நியமிக்குமாறு காவல்துறை அதிபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை தீ வைத்து வரும் நிலையில் அவர்களின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரதமராக பதவியேற்றுள்ள ரணிலின் முதல் வேலை மக்களை 3 வேளையும் சாப்பிட வைப்பது, எரிபொருளை பெற்றுக் கொடுப்பது. ரணிலிடம் இனப்பிரச்சினை தொடர்பான எந்த எண்ணமும் இல்லை. ஆதரவை பெறுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏதாவது சொல்லலாம், கூட்டமைப்பு கவனம் என்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். நேற்று முன்தினம் பிரதமராக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை பெறுவதற்காக கூட்டமைப்பிடம் இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களை கூறி ஆதரவை பெற முயற்சிக்கக்கூடும் என கூட்டமைப்பு அவதானமாக செயற்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறித்த விடயத்தை தெரிவித்தனர். தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் பிரதமராக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே அவரின் பிரதான நோக்கம் எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதும் மக்களை 3 வேளையும் சாப்பிட வைப்பதும் என தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் கூட்டமைப்பின் ஆதரவு இனப்பிரச்சினை
சார்ந்த விடயத்தை முன்வைக்கக்கூடும். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலும் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக தெரிவித்து சம்பந்தன் சுமந்திரன் ஆதரவு தெரிவித்த போதும் எதுவும் நடைபெறவில்லை. சூடு கண்ட பூனை போல் கூட்டமைப்பு செயற்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் கீழ் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே ஆரம்பித்துள்ளார். சீனா, ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளின் ராஜதந்திர பிரதிநிதிகளுடன் கடந்த சில நாட்களாக பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது கடனாக இன்று இலங்கைக்கு வழங்கக்கூடிய உதவிகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை தொடர்பிலும் புதிய பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். அதற்கமைய விரைவில் பொருட்களின் விலைகளில் மாற்றம் ஒன்றை காண முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமைக்கப்படுகின்ற அரசாங்கத்தின் அமைச்சரவையின் எண்ணிக்கையை 20 குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் பொறுப்பேற்க உள்ள அமைச்சுக்களும் 20 அமைச்சுக்களில் அடங்கும் என்று கூறப்படுகிறது. புதிய அமைச்சரவை அடுத்த வாரத்திற்கு முன்னர் பதவியேற்கும் என்று தெரிய வருகிறது. மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியதை தொடர்ந்து புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று மாலை நியமித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் கீழ் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு விடுத்த கோரிக்கை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பிரதான கட்சிகள் நிராகரித்துள்ளன. இந்த நிலையில் பொதுஜன பெரமுனவை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளது. நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த உடனடியாக அமைச்சரவையை நியமிப்பது நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திய பின்னரே சர்வதேச நாணய நிதியம் உட்பட உதவி வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கூறப்படுகிறது. நாடு முழுவதிலும் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு நாளை காலை 6 மணியுடன் தளர்த்தப்பட உள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. பின்னர் நாளை மாலை 6 மணி முதல் நாளை மறுதினம் காலை 5 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி பொது வீதி, புகையிரத பாதை, பொது பூங்கா, பொது விளையாட்டு மைதானம் அல்லது கடற்கரையில் எவரும் தங்குவதற்கு மற்றும் நடமாடுவதற்கு அனுமதி இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் இருந்து விலகிய 10 கட்சிகளும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் சுயாதீன அணியாக செயற்பட தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் பிரதமர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதன் மூலம் ஸ்திரத்தன்மை ஏற்படும் என்பதில் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நெருக்கடிக்கு ரணில் விக்ரமசிங்கவும் பொறுப்பு கூற வேண்டும். அவருடைய 4 வருட கால ஆட்சியின் போது 12 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன்கள் பெறப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் உரையாற்றிய அவர், முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சில வாரங்களுக்கு முன்னர் பதவி விலகியிருந்தால் அவர் தலைமறைவாகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார். அவர் இதற்கு முன்னர் பதவியில் இருந்து விலகியிருந்தால் அவருடைய விசுவாசிகள் வன்முறைக்கு ஆளாகியிருக்க மாட்டார்கள். ஜோன்சன் பெர்னாண்டோ, ரோஹித அபேகுணவர்த்தன, சனத் நிஷாந்த போன்றவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவை அமைதியான முறையில் பதவி விலக அனுமதிக்கவில்லை. அவரை பதவி விலகுமாறு நாங்கள் கோரியிருந்தோம். ஏனெனில் இந்த நிலைமை ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருந்தோம். பிரதமர் ராஜபக்ஷ பதவி விலக மறுத்ததால் நெருக்கடி தொடர்ந்து மிக பயங்கரமான முடிவிற்கு வழிவகுத்தது. புதிய இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தோம். எனினும் துரதிர்ஷ்டவசமாக அந்த கட்சிகள் எதுவும் சாதகமான பதிலை வழங்கவில்லை என பிமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார். வெசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களையும் மூடுவதற்கு இலங்கை மதுவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய மீட்படி தினங்களில் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறி செயற்படும் உரிமம் பெற்ற மதுபான சாலைகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என மதுவரி ஆணையாளர் நாயகம் கபில குமாரசிங்க தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களை பற்றி சிந்திக்காமல் தொடர்ந்தும் பணியாற்ற தயாராக இருக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். பிரதமர் செயலகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இன்று இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் வெசாக் போயா தினத்தை உள்ளடக்கிய விடுமுறை வார இறுதியானது பிரதமர் அலுவலகத்தில் தொடர்ச்சியான வேலை வாரமாக இருக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள், மின்சாரம், எரிவாயு, உணவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மற்றும் பொருட்கள் தொடர்பான உண்மையான நிலைமை குறித்த அறிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தீர்வுகளை வழங்குவதற்கு முன்னர் மக்கள் உண்மையை கூற தொடங்குவதே பொருத்தமானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது தப்பிச் சென்ற சிறை கைதிகளை உடனடியாக சரணடையுமாறு சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்தல் விடுத்துள்ளது. வட்டரக்கு சிறைச்சாலையிலிருந்து 26 கைதிகள் காணாமல் போன நிலையில் தப்பியோடிய கைதிகள் சிறைச்சாலையிலோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ சரணடைவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது கைதிகளுக்கான புனர்வாழ்வு வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இடம்பெறுகிற வெளிப்புற கட்டட நிர்மாண வேலைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட 181 கைதிகள் மீண்டும் வட்டரக்கு சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வேளையில் கும்பல் ஒன்றால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே இலங்கையின் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். நேற்று பிரதமராக அமர்ந்த பின்னர் பேசிய ரணில் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்தார். இந்தியாவுக்கான முதல் வெளிநாட்டு தூதுவர் என்ற முறையில் கோபால் பாக்லே கொழும்பில் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. இதேவேளை புதிய பிரதமராக ரணில் பதவியேற்றதை தொடர்ந்து இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று அதிகரித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபா நேற்று 380 ரூபாவாக வீழ்ச்சியடைந்தது. இன்று 365 ரூபாவாக வர்த்தகம் செய்யப்பட்டது. கோட்டா கோகமவில் மலர்ந்த காதல் திருமணத்தில் முடிந்த சம்பவம் ஒன்று காலி முகத்திடலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. நாட்டில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து மக்கள் வீதிக்கிறங்கி அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டனர். அந்த வகையில் காலி முகத்திடலில் கோட்டா கோகமை எனும் மாதிரி கிராமம் உருவாக்கப்பட்டு தொடர் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இனமத மொழி பேதமின்றி மூவின மக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் போராட்டம் இன்னும் தொடர்கிறது. எனினும் மக்களின் போராட்டங்களை கண்டுகொள்ளாத ராஜபக்சர்கள் மக்களின் போராட்டங்களை ஒடுக்கும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அதற்கெல்லாம் ஈடு கொடுத்து மக்கள் இன்னும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோட்டா கோகமவில் மலர்ந்த காதல் திருமணத்தில் முடிந்த சுவாரஸ்ய சம்பவம் காலி முகத்திடலில் இடம்பெற்றுள்ளது. எனினும் இந்த திருமணம் எப்போது இடம்பெற்றது என்பது தெரியவராத நிலையில் மணமக்களின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இலங்கைக்கு 65,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை வழங்க இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள கடன் வசதிகளின் கீழ் இந்தியா இதனை வழங்க உள்ளது. நாட்டில் சிறுபோக நெற்செய்கைக்கு தேவையான யூரியா உரமே இவ்வாறு வழங்கப்பட உள்ளதாக இந்தியா குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரின் குடும்பத்தினர் திருகோணமலை கடற்படை முகாமில் தங்கியுள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் ராணுவம் மற்றும் போலீஸ் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருகோணமலை கடற்படை முகாமுக்கு வருகை தந்த தினத்தில் இருந்து குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வீதிக்கு வீதி சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் இருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வீதிக்கிறங்கி மக்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அது அரசியலிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுடன் அமைதியான போராட்டம் வன்முறைகளாக மாற்றம் பெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை வன்முறைகள் அதிகரித்த நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை உலங்கு வானூர்தி ஒன்றின் மூடாக அவர் திருகோணமலை கடற்படை முகாமுக்கு சென்று தங்கிய நிலையில் அங்குள்ள மக்கள் திருகோணமலை கடற்படை முகாமுக்கு முன்பாக போராட்டங்களை மேற்கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மறுதினம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன பாதுகாப்பு காரணங்களுக்காக மஹிந்த ராஜபக்ஷ திருகோணமலை கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்திருந்தார். இந்நிலையில் அன்றில் இருந்து குறித்த பகுதியில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் டீசல் அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறியப்படுத்தியுள்ளதாக பெட்ரோலிய தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த கப்பலை நாளைய தினம் நாட்டுக்கு கொண்டு வர முடியாவிட்டால் எதிர்வரும் 17ஆம் தேதி அது நாட்டை வந்தடையும் என அந்த சங்கத்தின் தலைவர் சாந்த சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது வைத்தியசாலைகள் பாதுகாப்பு பிரிவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் டீசல் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் மாத்திரம் விநியோகிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 73வது ஜனாதிபதி காலமாகியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் கலீஃபா பின் சஜித் அல் நஹ்யான் தன்னுடைய 73வது வயதில் காலமாகியுள்ளார். மேலும் ஷேக் கலீஃபா பின் சயித் அல் நஹ்யான் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைவராகவும் அபுதாபியின் ஆட்சியாளராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தை அடித்து நிமிர்த்த தொடங்கினார் ரணில். கூடிய விரைவில் முடிவுக்கு வரவுள்ள பொருளாதார நெருக்கடி. ரணிலால் ஏற்பட்ட மாற்றம், வெளிநாடுகளில் இருந்து கொட்டவுள்ள பணமழை. தொடரும் அச்ச நிலை, அதிகரிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு.
பிரதமராக பதவியேற்றுள்ள ரணிலின் முதல் வேலை மக்களை 3 வேளையும் சாப்பிட வைப்பது, எரிபொருளை பெற்றுக் கொடுப்பது. புதிய பிரதமரின் கீழ் பொருட்களின் விலைகள் குறையும் சாத்தியம், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. புதிய அமைச்சரவையில் 20 அமைச்சர்கள். ஊரடங்கு உத்தரவு தொடர்பில் சற்று முன்னர் வெளியாகிய அறிவிப்பு. அரசாங்கத்தில் இருந்து விலகிய 10 கட்சிகளும் தொடர்ந்து சுயாதீன அணியாக செயற்பட தீர்மானம். மே 15 முதல் 16 வரை மதுபான சாலைகள் மூடப்படும். பிரதமர் செயலக ஊழியர்களுக்கு ரணில் விடுத்த உத்தரவு. தப்பிச் சென்ற கைதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். பிரதமராக பொறுப்பேற்ற ரணில் உயர்ந்தது இலங்கையின் ரூபாய் மதிப்பு. கோட்டா கோகமவில் மலர்ந்த காதல் திருமணத்தில் முடிந்தது ஓர் சுவாரஸ்ய தகவல். இந்திய உதவியால் இலங்கை வருகிறது 65,000 மெட்ரிக் டன் யூரியா. திருகோணமலை நகரத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இரட்டிப்பு. டீசல் அடங்கிய கப்பல் நாளை இலங்கை வருகிறது. ஐக்கிய அரபு ராச்சிய ஜனாதிபதி காலமானார்.